Hi friends, நான் உங்க சுபைதா zacs kitchen ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னீர் புலாவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் புலாவ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் காலியாகவே கொண்டுட்டு வர மாட்டாங்க, சாதத்தை மீதம் வச்சு கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறனால ரொம்பவே சத்து கூட. இப்போ இதில் நான் பாஸ்மதி ரைஸ் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். இது இந்த ஒரு கிளாஸ் 250 கிராம் பிடிக்கும். இப்போ இதில் நான் ஒரு கிளாஸ் அளந்துட்டு அதில் ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். இப்போ நிறைய பேர் குஷ்கா ரெசிப்பியில் பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு கேட்டிருந்தாங்க. 15 to 20 minutes ஊற வச்சுக்கிட்டா போதும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், பன்னீர் 200 கிராம். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. என்னென்ன பிராண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் அதே அவுட்புட் உங்களுக்கும் வரும்ன்றதுக்காக தான் நான் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இல்லையா. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக முந்திரி, அப்புறம் பீன்ஸு, கேரட். உங்கள்ட்ட எந்த காய் இருக்கோ அந்த காய் சேர்த்து செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ காய் அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு நான் அதில் பட்டரில் தான் செய்கிறேன். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீரை நல்லா லைட்டாக பொன்னிறமாக நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணல. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதை கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை திரும்ப நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுத்த அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இதில் நான் பட்டை 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் இதில் 2 ஏலக்காய், கிராம்பு, ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நீளமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் சாப் கூட பண்ணிக்கலாம் பொடுசாக. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்றதுனால நான் இன்னைக்கு பச்சை மிளகா சேர்க்கலை. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ இல்லை பெரியவங்க யாராவது சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் இதில் பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காயும் அதில் சேர்த்துட்டு காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம இந்த கிளாஸில் தான் தண்ணி அளந்துருந்தோம், அரிசி அளந்துருந்தோம் ரைஸ்க்கு. அதே கிளாஸில் இப்போ இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறணும். இப்போது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸை ஆட் பண்ணிடலாம். அதில் முந்திரி ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க சாப்பிடும்போது முந்திரி பருப்பு, கிஷ்மிஷ் இந்த மாதிரி உங்களுக்குலாம் இருந்ததுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் ஒரு 1/2 எலும்பிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். ரைஸ் நல்லா உதிரியாகவும் இருக்கும் எலும்பிச்சம்பழம் புளியறனால. அதே மாதிரி நல்லா டேங்கியாகவும் இருக்கும் ரைஸு, அதுக்காக. இப்போ அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். பன்னீரை வறுத்து வைக்கும் போது பார்த்துருப்பீங்க, சைட்லேருந்து ஒரு கை அப்பப்போ பன்னீர் எடுத்து சாப்பிட்ருக்கோம். அது என் பையன்தான். இப்போ இதில் சுவைக்கு ஏற்பையும் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துடணும். பாஸ்மதி ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப இதை கிளறக்கூடாது, லைட்டாக கிளறி விட்டுருங்க. இல்லை ரொம்ப கிளறினீங்கன்னா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆனால் மூடியை திறக்க வேண்டாம். 15 மினிட்ஸ் அது அப்படியே அந்த ஸ்டீமில் தம்மில் இருக்கட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக உதிரியாக நல்லா குக்கான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இது உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.